வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கால் பண்ணுங்க 9342752934 8438837707. EMS கிஃப்ட்ஸ். உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள். ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் சில நேரங்கள்ல ஒரு சில முதலாளிகள் வந்து அவங்களுடைய வேலையை காட்டதான் செய்யறாங்க. சோ அந்த வகையில நடந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தர் வந்து தன்னுடைய மகன் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. அவருக்கு வந்து ரத்தத்துல கேன்சர் நோய் அப்படின்றதுக்காக அவருடைய ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவரை பார்க்கணும் தொடர்ச்சியா அப்படின்ற வகையில அந்த தன்னுடைய மகனுக்காக வேண்டி அவங்க தாயார் வந்து என்ன பண்றாங்கன்னா குவைத்துல வீட்டு வேலைக்காக வர்றாங்க. வீட்டு வேலைக்கு வந்த இடத்துல அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு. ஆனா அங்க மகனுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அவர் இறக்க நேரிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு அவர் வர்றாரு. அதை கேட்டு அந்த தாயார் வந்து தன் மகனை பார்க்க போகணும் அப்படின்றதுக்காக முற்படும் போது முதலாளி லீவு கொடுக்க மறுத்துடுறாங்க. நீ போகக்கூடாது, உன்னுடைய மகன் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் அதுக்கான காசு பணத்தை தர்றேன், ஆனா நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க போறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனா அந்த தாயார் வந்து என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க அந்த வகையில தான் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையினுடைய ஒரு நிர்வாகி உண்ணாமலையை சந்திக்கிறாங்க. சோ உண்ணாமலை மூலமா அந்த அமைப்புக்கு அந்த தகவல் போய் அந்த அமைப்பு உடனே களத்துல இறங்கி என்ன பண்றாங்கன்னா அவங்களை எப்படியாவது மீட்டு தன்னுடைய மகனை பாக்குறதுக்கு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபடுறாங்க. இதுக்கான முதல் கட்டமா தான் இந்த தகவலை வந்து இந்திய தூதரகத்துக்கும் தகவல் அனுப்புறாங்க. தகவல் அனுப்புனதை தொடர்ந்து இந்திய தூதரகமும் இதுல முற்பட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த முதலாளியோட பேசி பாக்குறாங்க. சோ அவங்க பாஸ்போர்ட்டை வந்து ஊருக்கு போறதுக்கு கொடுக்கற மாதிரி தெரியல. சோ அதோட இந்திய தூதரகத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஷாஜஹான் மூலமா வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லேபர் கோர்ட்ல அவங்களுக்கு எதிராக வந்து வழக்கு தொடரப்பட்டு வழக்கு தொடர்ந்த உடனே முதலாளி வந்து பாஸ்போர்ட்டை கொடுக்க முன் வந்துட்டாரு. சோ பாஸ்போர்ட் கையில கிடைச்சிருச்சு. ஆனா இந்த அம்மா அந்த தாயார் வந்து தன் மகனை பார்க்க ஊருக்கு போகணும் அப்படின்ற வகையில ஊருக்கு போறதுக்கு அதுக்குண்டான செலவினங்களுக்கு உண்டான அந்த பொருளாதார பற்றாக்குறையில இருக்காங்க. சோ இந்த நிலைமையில தான் இங்க குவைத்துல இருக்கக்கூடிய MA ஹைதர் குரூப்பினுடைய நிறுவனர் SM ஹைதர் அலி அவர்களுடைய உதவியால அவங்களுக்கு உண்டான விமான டிக்கெட்டு இந்த செலவுகள்லாம் ஏத்துக்கிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்க உதவி செய்யறாங்க. சோ இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில அந்த தாயார் வந்து தன்னுடைய மகனை பாக்குறதுக்காக வேண்டி ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. சோ அந்த அனுப்பி வைக்கப்பட்ட போதும் சரி, அங்க அனுப்பி வச்சு ஊருக்கு போய் தன் மகனோட இருந்தும் அவங்க பேசக்கூடிய காணொலியை தான் இது தொடர்ச்சியா பார்க்க போறீங்க. எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, என்னால வர முடியல. போயிட்டு வாயும் தனிநல சங்கம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி. ஐதராலியான டிக்கெட் வர முடியாம இருந்தேன். TS ஐதராலியான டிக்கெட் போட்டு நான் இந்தியா வந்தது ரொம்ப நன்றி. சாத்திகான் அவரும் ஹெல்ப் பண்ணாரு, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நன்றி நான் எப்பவே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. தமிழ்நாடு சங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு முயற்சியில ஈடுபட்ட வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் சரி, அதே மாதிரி இந்திய தூதரகத்துல இருக்கக்கூடிய ஷாஜஹான் அவர்களுக்கும் சரி, SM ஹைதர் அலி அவர்களுக்கும் சரி, இந்த நேரத்தில் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக நாம நன்றிகளை தெரிவிக்கிறதோட அவங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்போம். சோ உடல்நிலை சரியில்லாம இருக்கக்கூடிய அந்த பையனுக்கும் சரி, அந்த தாயாருக்கும் நாம எல்லாரும் இறைவனிடத்துல பிரார்த்திப்போம். இதனாலதான் சொல்றோம், இங்க இருக்கக்கூடிய நாம வந்து இங்க எல்லாம் எங்க இருந்தாலும் சரி தமிழர்களோடு ஒன்றிணைந்து தமிழர்களுடைய அமைப்புகளோடு இயக்கங்களோடு நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னா அதன் மூலமா நமக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஆபத்துகள் துன்பங்கள் வரக்கூடிய சமயத்துல ஏதோ ஒரு வகையில நாம வந்து அதை கடந்து வருவதற்கு அவர்களுடைய உதவிகள் கண்டிப்பா தேவைப்படுது. அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி அமைப்புகளோடயோ இயக்கங்களோட சேர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி குவைத்துல நிறைய அமைப்புகள் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருந்தும் இதுல யாரு சரியா செயல்படுறாங்க, நமக்கு ஆபத்து ஒரு துன்பம்னு வரும்போது யாரு உதவி செய்வாங்க அப்படின்றத பார்த்து அந்த மாதிரியான அமைப்புகளோட சேர்ந்து பயணிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.